இந்த வீடியோவில் ஒரு வாட்டர் டேங்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். வாட்டர் டேங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபேமிலி வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது வாட்டர் டேங்க் க்ரியேஷன் செய்யறதுக்கு முதல் ஃபைல் போய்ட்டு நியூ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நியூவில் வந்து ஃபேமிலியில் வந்து ப்ளம்பிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ளம்பிங் ஃபிக்ஸர் ஓகே. இதில் வந்து அதுக்கு முதல்ல நீங்கள் யூனிட் செட் பண்ணணும். யூனிட்டுக்கு வந்து யூஎன் டைப் பண்ணிங்கன்னா ஓகே. இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மில்லிமீட்டர் ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் வந்து லென்த் வந்து மில்லிமீட்டர் ஓகே. ஏரியா எல்லாமே ஸ்கொயர் மீட்டர், ஏரியா ஸ்கொயர் மீட்டர் ஓகே. நான் நம்மளுக்கு வந்து இது விடங்கிற ஹைட் வந்து எவ்வளோன்றத ஃப்ரண்ட் எலிவேஷன் போய்ட்டு மென்ஷன் பண்ணலாம். நான் ஹைட் வந்து ரெஃபரன்ஸ் பிளான் கொடுக்குறேன். எனக்கு வந்து 4 அடி இருந்தால் 1200 ஓகே. இதான் என்ன வாட்டர் டேங்க் ஹைட். இது ஹைட்னு மென்ஷன் பண்ணுறேன். வாட்டர் டேங்க் ஹைட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் டேப் அதாவது க்ளோஸ் பண்ணுறது மூடியில் வந்து ஹைட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆப்ஷன் போய்ட்டு ரெஃபரன்ஸ் பிளான் எனக்கு மூடி வந்து ஒரு 300 mm ஓகே. இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன் CH ஓகே. இது வந்து நம்மளுக்கு இப்போ ஓகே. இது வந்து வாட்டர் டேங்க் ஹைட். இது வந்து இந்த மூடியில் டாப். இது வந்து நம்ம செய்ய வேண்டியது இதில் ரெஃபரன்ஸ் பிளான் போனீங்கன்னு சொன்னால் இதை வந்து வட்ட வடிவில் க்ரியேட் பண்ணுறதால எவ்வளோ டயாமீட்டர் தேவைன்னு வச்சுக்கொள்ளணும். அதுக்கு முதல் ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இதில் வந்து என்ன செய்ய போகிறது க்ரியேட் ஆப்ஷன் போய்ட்டு ரிவால்வ் ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஆக்சிஸ் லைனை க்ரியேட் பண்ணணும். இதில் இருந்து இது மட்டும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து செய்ய வேண்டியது பவுண்டரி எனக்கு ஒரு 900 ரேடியஸ் 450 ரேடியஸ் தேவை. 450 ஓகே. அடுத்து வந்து இதில் வந்து இந்த மூடிக்குரிய ஹைட் இங்கே இருக்குது. எனக்கு இவ்விடத்துல இருந்து ஒரு 200லேருந்து ஒரு ஸ்லோப் லோனில் இருக்கிறேன் ஓகே. அதுக்கப்புறம் இதையும் கிரியேட் பண்ணுறேன் ஓகே. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து க்ளோஸ்ட் ஏரியா ஒரு 200 mm ஓகே. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது பிக்லைன் போயிட்டு ஆஃப் செட் ஒரு எனக்கு இது திக்னஸ் வந்து ஒரு 10 mm ஓகே. இதை வந்து இன்டர்னல் இருக்கான்னு சரி, நான் எக்ஸ்டர்னல் இருக்கிறேன். சாரி, எல்லாமே இன்டர்னல் இருக்கு. பிக்லைன் 10 mm எல்லாமே இன்டர்னல் ஸ்பேஸ் ஓகே. இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் மேலே. இப்போ நான் செய்ய வேண்டியது இதை ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் ஆப்ஷன் போய்ட்டு ட்ரிம் பண்ணிங்கன்னா ஓகேண்ணா ஓகே. ஓகே. இதில் வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த டிசைன் ஒன்று தேவைன்னு சொன்னீங்கன்னா அரவுண்ட் ஆர்ச் வடிவில் அந்த ஹால்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி நினைச்சிங்கன்னு சொன்னால் எவ்விடத்துல வரணுமோ அவ்விடத்துல வச்சு நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட் போங்க. இவ்விடத்துல எனக்கு வந்து தேவைன்னா இவ்விடத்துல வந்துன்னா ஓகே. நெக்ஸ்ட்
இது இன்டர்னலில் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்டர்னலில் கண்ட்ரோலை செட் போயிட்டு எக்ஸ்டர்னலில் வரணும். அதுக்கு முதல் நீங்கள் இங்கே போங்க, இங்கே ஆர்ட்ஸ் வடிவெடுத்தாலும் சரி, ஆர்ட்ஸ் வடிவெடுக்கிறேன். எனக்கு இவ்வளத்தில் வந்து தேவைன்னு சொன்னால் ஒரு 10 mm அல்லது 12 mm, 12 இல்லை 10 mm சைஸ் பெருசு, அதனால் ஒரு 5 mm. ஓகே ஓகே. அடுத்த வந்து காப்பி செலெக்ஷன் எடுங்க. தேவைப்பார்வை எடுத்த மாட்டேன், நீங்கள் சரியான அளவு கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதான் அடுத்தது. இது எனக்கு தேவை 5 mm இல்லை, ஒரு 10 mm 9 mm. ஓகே, இப்போ இதை ட்ரிம் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் ஏற்றுனா ஓகே, ட்ரிம் ஆப்ஷன் இதை ட்ரிம் பண்ணுறோம். பண்ணிட்டு இதை காப்பி செலெக்ஷன் எடுக்கிறேன். ஒரு 3 டைப் ஓகே. ட்ரிம் ஆப்ஷன் போட்டு கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபினிஷ் இதில் வந்து லோப்பில் இருக்குது. ஃபினிஷ் இங்கேயும் வந்து லோப்பில் இருக்குது. இப்போ ஃபினிஷ் கொடுத்து பாருங்கள். நான் ஓகே, இப்போ வந்து இதில் போனீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இதில் இப்போ மூடி மேலே வந்து இது கிரியேட் பண்ணணும். என்னென்னு சொன்னீங்கன்னா அதில் க்ளோஸ் பண்ணுற ஒரு மூடி உண்டு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, அதுக்கு முதல் ஃப்ரண்ட் எலிவேஷன் போய்ட்டு இது எடிட் ஆப்ஷன் போய்ட்டு எடிட் ரிவால்வ் கொடுத்து இதில் எனக்கு இது ஹேவ்டா வேணும்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ரேடியஸ் ஆப்ஷன் போய்ட்டு நான் ஓகே இதை ட்ரிம் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து இதையும் நீங்கள் ஆஃப் செட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆஃப் செட் வந்து இதில் நம்மளுக்கு வந்து 10 mm திக்னஸ். ஓகே, இதை வந்து ஆஃப் செட் போயிட்டு 10 mm. ஓகே, ஆஃப் செட் இதை வந்து ட்ரிம் பண்ணுங்க. நான் ஓகே, எதையுமே இதையும் வந்து அதே செல்ஃபில் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இதை ட்ரிம் அதேமாதிரி இதை ஆஃப் செட் எடுங்க 10 mm. ஓகே, இதை டிலீட் பண்ணிவிட்டு அதை ட்ரிம் பண்ணுவோம். இப்போ ஓகே, நவ் ஃபினிஷ். ஓகே, இதுக்கு வந்து ஒரு டேங்கில் அந்த மூடி ஆட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இது எனக்கு ஒரு 200 தான் தேவை நினைச்சிங்கன்னு சொன்னால் இதை ஆப்ஷன் போய்த்து இதையும் வந்து எடிட் ஆப்ஷன் போய்த்து ரிவால்வ் போய்த்து இதையும் வந்து குறைச்சி கொள்வோம். ஓகே, ஃபினிஷ். இப்போ ஓகே, இதில் நம்மளுக்கு இது ஒரு 200 இல்லை ஒரு 150. ஓகே,
இப்போ அதுக்கு டெப்புக்கு மூடி செட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ரெஃபரன்ஸ் லெவலில் போங்க. நம்மளுக்கு இந்த துண்டுக்கு தான் தேவைன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதை வந்து ரிவால்வ்லேயும் செட் பண்ணலாம், அல்லது வந்து ஸ்வீப்லேயும் செட் பண்ணலாம். நம்ம ரிவால்வ்லேயே செட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் போயிட்டு இந்த இடத்துல தான் தேவை நம்மளுக்கு ஃப்ரண்டில். அடுத்து செய்ய வேண்டியது கிரியேட் ரிவால்வ், அதுக்கப்புறம் எக்ஸிஸ் லைன் இவ்விடத்துல தான் தேவை எனக்கு. ஓகே, அடுத்து வந்து செய்ய வேண்டியது நீங்கள் பவுண்ட்ரி லைன் வரையணும். இதை மூடி எனக்கு அங்கே மேலே வரையும் தேவையில்ல, எவ்விடத்துல க்ராஸ் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா வரைஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு 10 mm. ஓகே, இப்போ வந்து இதை க்ளாஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 10 mm திக்னஸ். ஓகே, இதை வந்து க்ளாஸ் பண்ணி எடுக்கலாம். ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து இப்போ நான் ட்ரிம் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது இது வந்து ஆஃப்செட் 10 mm. now trim. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுறேன். அதாவது இவ்விடத்தில் இதையும் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இதை ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகே, now clear. அதை ஏதாவது சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்து கொள்ளலாம். வாட்டர் டேங்க்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் வந்து ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சு எனக்கு இடத்துல தேவைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூஷன் எனக்கு இடத்துல தேவைன்னு சொன்னீங்கன்னா அது இது மட்டும். ஓகே, நான் அந்த இதில் இந்த ஆஃப் செட் எடுங்க. எனக்கு ஒரு 100. ஓகே, நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்ததான் நான் கட் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் வந்து அதே கேட்டகரிக்கு போயிட்டு அதுக்கு முதல்ல லெவல் செக் பண்ணணும். இதே நீங்கள் இப்போது லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எந்த ஆப்ஷன் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை மூவ் பண்ணுங்கள். மூவ் ஆப்ஷன் போயிட்டு இது எனக்கு இடத்துல இருந்து இங்கே மட்டும் தேவை. கன்ஸ்ட்ரைனை திக் எடுத்துட்டு இது மட்டும். ஓகே, இதை வந்து சப்போர்ட்டாக நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். ஓகே, ஓகே, இதில் வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் எடிட் போயிட்டு ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு இதை வந்து எனக்கு இதில் வந்து சப்போர்ட் கூடிட்டு நினைக்கின்னு சொன்னால் இது ஒரு 50. அதேமாதிரி இதுவும் ஒரு 50. சரி, இது ஒரு 100. ஓகே, இப்போ நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு திருடி வரணும். ஓகேண்ணா, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இது 4 பக்கம் வரணும். ஆகவே ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு மிரர் எடுங்க. அதே மாதிரி இதை வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி செலெக்ஷன், இதை வந்து ரொட்டேட் ஆப்ஷன் போயிட்டு ரொட்டேட் கிரியேட் பண்ணுங்க. ரொட்டேட் 90 டிகிரி. இதை இப்போ மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே, இதையும் வந்து மிரர் எடுங்க. ஓகே, இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது
ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு இதுக்கு அரவுண்ட் ஆர்ட்ஸ் வடிவில் சப்போர்ட் இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிங்கன்னு சொன்னால் க்ரியேட் போயிட்டு ஸ்வீப் போயிட்டு ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கெட்சில் வந்து சில ஆர்ட்ஸ் வடிவில் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இதால் வந்து சப்போர்ட் இதில் க்ரியேட் பண்ண படணும்னு நினைக்கிங்கன்னா ஓகேனோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ எடிட் ப்ரொஃபைல் போனீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் வியூ வரும். நம்மளுக்கு இது இடத்துல தான் இருக்குது, இங்கே தேவை வந்து இந்த துண்டில் தான் இருக்குது. ஆகவே இதில் வந்து செயல்கள் வடிவில் வைத்து எனக்கு எவ்விடத்துல இதால் இது போகணும்னு நினைக்கிங்கன்னு சொன்னால் 25 நான் ஓகே ஃபினிஷ் இதை வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே இப்போ ஃபினிஷ் இப்போ வந்து 3Dயில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே. இதை வந்து கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் விரும்பிய மாதிரி. அதுக்கு மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணும்போது மேனேஜ் மெட்டீரியல்ஸ் நான் ஓகே. அடுத்தது நியூ மெட்டீரியல்ஸ், இது வந்து பிளாஸ்டிக்னு சொல்லிக்கிறேன் நான் ஓகே. அடுத்து வந்து இது ரெசல்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம், பிளாஸ்டிக் அல்லது பெயிண்ட் ஏதாவது ஆப்ஷன். நான் வந்து ரெட் கலர் இருக்கேன், அப்ளை ஓகே. இப்போ வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணுவேன் ஓகே. இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவோம். அடுத்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுவோம். இது ப்ளஸ் கண்ட்ரோலோட கொடுத்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ரைட் கேட்டகரி ஓகே. அதே மாதிரி இந்த சப்போர்ட்டுக்கும் நீங்கள் கொடுங்க. ஓகே, அதை வந்து நீங்கள் இந்த சப்போர்ட்டை வந்து வேண்டிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து ரேடியஸையும் குறைச்சி கொள்ளலாம். எடிட் ஆப்ஷன் பண்ணிங்க சொன்னால் எடிட் ஸ்வீப் இதை வந்து ரேடியஸை நீங்கள் குறைச்சி கொள்ளலாம். ஓகே, பெர்ஃபெக்டாக ஒரு என்ன வாட்டர் டேங்க் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது பேராமீட்டர் ஹெட் பண்ணல, சும்மா நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டில் மாடிஃபை பண்ணியிருக்கேன். பேராமீட்டர் கொடுத்து செய்கிறேன்னா நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நம்ம ஒரு வாட்டர் டேங்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ப்ராக்டிஸுக்காக செஞ்சு பாருங்கள். இதில் மெயின் வந்து கிரியேட்டில் போனீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பிளண்ட் ரிவார்ட்ஸ் வித் ஸ்வெப்ட் பிளண்ட் ஒயிட் ஃபோம், இது உள்ள தான் இதில் முக்கியமான இது. இதை நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்டில் வந்து மூவ் ஆக்கும்போது அது கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணப்பட்டது கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அடுத்த கிளாஸில் இன்னொரு லெசனில் சந்திப்போம்.